ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போகிறோம். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க, கிடைச்சா. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த வாழைத்தண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதில் நார் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. இந்தமாதிரி தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைன்னா மோரில் போட்டு வைங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். அந்த வாழைத்தண்டை நல்லா தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டி ஒரு பேஷனில் போட்டுக்குங்க. இப்போ பச்சை பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுனே வாழைத்தண்டு கூடயே தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி சேர்த்தாலே போதும். அதை ஊற வச்சு அதில் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. இந்த டைமில் உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க. வாழைத்தண்டு வாழைப்பூக்கெலாம் அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது, கம்மியாக சேர்த்துக்குங்க. எல்லாத்தையுமே கையால் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்துங்க. நிறைய எண்ணெய் தேவையில்லை. லைட்டாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சோடனே கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்குங்க, அதையும் சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் மட்டும் தான் காரத்துக்கு, உங்களுக்கு தேவையானதை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா, மிளகா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு அந்த பச்சை பருப்பையும் கலந்து வச்சுருந்தோங்களா, அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நார்மலாகவே தண்ணி விடும், நீங்கள் தண்ணிலாம் சேர்க்காமலே அப்படியே குக் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் அதிகமாக எடுத்துக்கலாம். இது வேகமாக வைக்காமல் நார்மலாகவே வச்சு நல்லா கலந்து விடுங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணாலே வெந்துடும். தண்ணி சேர்க்க வேண்டாம். இதிலே தண்ணி நிறைய பேருக்கு வயிற்றில் கல் பிரச்சனையால் நிறையா மாத்திரை மருந்து எடுத்துருப்பீங்க. அதுக்கெல்லாமே இது ரொம்ப நல்ல தீர்வு கொடுக்குங்க. வாழைத்தண்டு நிறையா உணவில் சேர்த்துக்குங்க, நல்ல பெனிஃபிட் கொடுக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. அதை கிள்ளி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நம்மளுக்கு க்ளீன் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற பிறகு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த நாராக இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் எல்லாத்தையும் அரிஞ்சு தண்ணியில் போட்டுட்டு அப்படி ஒரு நல்ல தொடப்பக்குச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்தாலுமே அந்த நாரெல்லாம் தொடப்பக்குச்சிலேயே வந்துடும். ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடு. தேங்காய் பூ போட்டுருங்க. தேங்காய் பூ போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பு ஆனில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு வாழைத்தண்டில் சூப்பு வீடியோலாம் நான் போடுறேங்க. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை. ஓகே காய்ஸ், பாய்.